அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். முத்தைத்தரு சேனலுக்கு உங்களை வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம இந்த முத்தைத்தரு சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம சிறு சிறு கதைகள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெற்றியின் ரகசியம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். நிறைய பேர் வெற்றியின் ரகசியம் அப்படின்னு சொல்லி நிறையா பார்த்துருப்போம். அதில் பார்த்திங்க அப்படின்னா பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ் எல்லோரும் நிறையா சொல்லுவாங்க, நிறைய பேர் பார்த்துருப்போம். அதை படித்ததை வச்சு நிறையா சொல்கிறாங்க. ஆனால் நான் இன்றைக்கி சொல்ல போகிற வெற்றியின் ரகசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய நண்பர்களை பற்றின விஷயங்கள் தான் இந்த வெற்றியின் ரகசியத்தில் தொடர்கதையாக சொல்லலான் இருக்கேன். பகுதியாக உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். அந்த வகையில் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, பார்வதி கலை கல்லூரியில் படித்த நண்பர்களை பற்றி தான் பேச போகிறோம். அதில் முதல் நண்பராக நம்ம பேச போகிறது யாருன்னு கேட்டிங்கன்னா, சண்முகானந்தன் அப்படிங்கிற ஒரு பர்சனை பற்றி பார்க்க போகிறோம். வெற்றியின் ரகசியத்தில் இவரை பற்றி பேசுகிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக நான் எடுத்துக்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வெற்றியின் ரகசியத்தில் இந்த பர்சனை ரொம்பவே சொல்லலாம், ஒரு வெற்றிக்கான அடித்தளமாகவே சொல்லலாம். இவருடைய அந்த வெற்றியை எப்படி பெற்றார் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா, அவருடைய சிறு வயதில் அவர் 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படித்த பள்ளியின் பெயர் செந்தில் நர்சரி அண்ட் பிரைமரி பள்ளி. 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை எம்எஸ்பி பள்ளியில் படித்தார். 11 முதல் 12ஆம் வகுப்பு வரை NSBV பட்டிவீரன்பட்டியில் படித்தார். காலேஜ் கல்லூரி 1ஆம் ஆண்டு இளநிலை படிப்பை பார்வதி கலைக்கல்லூரியிலும், முதுநிலை கணினி பாடத்தை BSNA கல்லூரியிலும் படித்தார். அவருடைய கல்லூரி பருவத்தில் நான் நண்பன். அவருடைய கல்லூரி பருவத்தில் அவருடைய சிந்தனைகள் அனைத்தும் கணினி பாடத்தை நோக்கியே இருந்தது. அந்த கணினி பாடத்தின் நோக்கியே அவருடைய பயணமும் தொடர்ந்தது. அவர் 2007 முதல் 2010ஆம் ஆண்டு வரை இளநிலை கணினி பாடத்தில் படித்தார். அப்போது ஆசிரியர்கள் என்ன சொன்னாலும் ஆசிரியர் சொல்வதை அவர் சரியா தவறா என்று உணர்ந்து படித்தார். அவர் ஒவ்வொரு பாடத்திலும் அவர் மனப்பாடம் செய்வது அல்ல. அவர் கணினி பாடம் என்பது கணக்கு மற்றும் அறிவியல் சார்ந்த விஷயம் என்பதால் அதில் உள்ள டெக்னாலஜியை சரியாக புரிந்தே படித்தார். அந்த புரிதலின் நோக்கம் இன்று அவர் IOB பேங்கில் சிறந்த ஒரு அதிகாரியாக உள்ளார். அவர் IOB பேங்கில் வேலை பார்த்தாலும் அவர் மணி ஓரியன்டராக, பணம் சம்பந்தப்பட்ட வேலையில் இல்லை. வங்கியில் பணம் சம்பந்தமில்லாத வேலை உள்ளது என்று அவர் மூலமே நானும் தெரிந்து கொண்டேன். அவ்வாறு அவருடைய பயணம் கணினியில் தொடர்ந்தது. இதில் நான் வெற்றியின் ரகசியத்துக்கு சொல்லக்கூடிய காரணம் என்னவென்றால், அவருடைய பெற்றோர்கள் அவரை அரசு பதவியிலும், இவருடைய ஆசை கணினி சார்ந்த விஷயத்திலும் இருந்தது. ஆனால் இது இரண்டையும் சமமாக வெற்றி பெற்றார். அரசு வேலை என்பது IOB பேங்கிலும் கணினி சார்ந்த பட்டயத்தில் உள்ளார். அவர் 2013ஆம் ஆண்டு MCA முடித்த பின்பு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் தன்னுடைய கடின உழைப்பால் இந்த இடத்தை அடைந்தார். அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம், அது 3 மட்டுமே அவரை இந்த இடத்தில் வைத்தது. அது மட்டும் அல்லாமல் இவருடைய வெற்றியின் ரகசியத்திற்கு முக்கிய காரணம் அவருடைய எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத விஷயம்தான். என்னுடைய நண்பர்களிடம் வெற்றிக்கான முக்கிய காரணம், இன்று சொல்லப்படுறதுக்கு முக்கிய காரணம், மது பழக்கமோ எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாததுக்கு காரணம். இது என்னவென்று நீங்கள் கேட்கலாம். நிறைய பேர் சொல்லுவோம், என்னுடைய விடாமுயற்சி எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த விடாமுயற்சியும் வரதுக்கு காரணம் கெட்ட பழக்கம், மது போதைகள் இல்லாத பழக்கம். இது எதுக்கு நான் மது போதையை பற்றி இங்கே பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி உள்ள இளைஞர்கள் அதிகமாக அடிக்ட் ஆகியிருக்கக்கூடியது மது பழக்கத்திற்கு. இந்த மது பழக்கம் உள்ளவர்கள் தன்னுடைய வெற்றியை அடைவது மிக கடினமே. ஏனென்றால் உங்களால் இப்போ உங்களுக்கு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் கஷ்டங்கள் ஏற்படும் போது, நீங்கள் அதற்கு அடிமையாக இருக்கும்போது, நீங்கள் அந்த தேவையை பூர்த்தி செய்ய உங்களுக்கு அந்த டயத்தில் என்ன தேவையோ அதை மட்டுமே உங்களால் செய்ய முடியும். ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, உங்களுக்கு அந்த டயத்தில் உங்களுக்கு மது குடிப்பதற்கு பணம் தேவைப்படும் பட்சத்தில் அந்த பணத்திற்காக அன்று நீங்கள் என்ன வேலை கிடைக்கிறதோ அதை செய்தாக வேண்டும். அந்த வேலை செய்ய முடியவில்லை என்றால் உங்களுக்கு திருட்டு பழக்கம் இந்த மாதிரி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இந்த பழக்கம் இல்லாமல் அவருடைய விடாமுயற்சியினால்
அவர் அதிகப்படியான அரசு பணிகளில் இன்டர்வியூ வரை சென்று தோல்வி அடைந்தாலும் அந்த தோல்வியை தளராமல் அடுத்த அடி எடுத்து வைத்து இன்று ஐஓபி பேங்கில் ஒரு சிறந்த அதிகாரியாக இருந்ததற்கு முக்கிய காரணம் அவருடைய விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, தைரியம் மற்றும் மது பழக்கம் இல்லாத ஒரே காரணம் என்று இன்றைய உள்ள இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதன் மூலம் உங்களை நான் தெரிவித்துக் கொள்வதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒருவர் வெற்றி அடைய வேண்டும் என்றால் அதற்கு தைரியம், தன்னம்பிக்கை மற்றும் போதாது. அவர் எந்த ஒரு மது பழக்கமோ புகைப்பழக்கமோ எந்த ஒரு விஷயத்திலும் அடிக்ட் ஆகாமல் இருக்கும் பட்சத்தில் வெற்றி அடைய முடியும். அவருடைய சிந்தனை கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். ஏனென்றால் ஒருவர் வெற்றி அடைவதற்கு முக்கிய காரணம் எந்த ஒரு எடுத்துக்கொள்ளாமல் அதை தன்னுடைய பார்வை, குதிரை பார்வைன்னு சொல்வோம் பார்த்தீங்களா, அது மாதிரி குதிரை கடிவாளம் போட்டது போல் தன்னுடைய சிந்தனை மட்டும், நான் அந்த இடத்தை அடைய வேண்டும் என்ற சிந்தனை மட்டும் தங்களுக்கு தோன்றும் போது கண்டிப்பாக வெற்றி அடைய முடியும். நண்பர்களே, மாணவர்களே, இவரை போன்று நீங்களும் அடுத்தடுத்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து எண்ணூருடைய நபருடைய வெற்றியின் ரகசியத்தை பற்றி உங்களிடம் கூற வருகிறேன். நன்றி.